அதாவது நேர்மையாக இல்லாதவங்க இருக்காங்களா, இந்த பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க, உறவு முறையில் நேர்மையாக இல்லாதவங்க, அவங்க வந்து மனுஷங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஏமாற்றணும் அவங்கள. அதானே இது ஏமாற்றணுங்கிற நோக்கத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நேர்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது, நம்மளையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளையும் மற்றவங்க ஏமாற்றிடக்கூடாது, மற்றவங்களையும் நாமளும் ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புணர்வோடு பார்ப்பாங்க. மனுஷங்களை பார்க்கும்போது ஒரு பொறுப்பாக பார்க்கணும், நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புணர்வோடு சும்மா பார்ப்பாங்க. அதுவே வந்து ஏமாத்துறவங்க இருக்காங்க பாருங்கள், யாரை ஏமாற்றலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. யாரும் நம்மளை ஏமாற்றிடக்கூடாது, அதுக்குள்ளே நாம் மற்றவங்கள ஏமாற்றிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் மாதிரி சிலர்கிட்ட ஏமாந்துருப்பாங்க. இந்த மாதிரியான நாட்கள் சிலர்கிட்ட ஏமாந்துருப்பாங்களா, நம்மளை ஏமாற்றிடுவானோ அப்படிங்கிற பயத்தோடையும் பார்ப்பாங்க. மற்றவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடையும் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நாம் மற்றவங்கள ஏமாற்றணும், மற்றவங்கள ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கணும், அல்லது அவங்கள ஏமாற்றி அவர்களை அழிவை நோக்கி அழைத்து தள்ளிவிட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு கோபத்தோடு பார்த்துட்ருப்பாங்க. அந்த மனுஷங்களை பார்க்கும்போது ஒரு கோபத்தோடையே பார்ப்பாங்க. நேர்மை இல்லாதவங்க மனுஷங்களை பார்க்கும்போது ஒரு கோபத்தோடையும் பிறரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் பார்க்குறது, ஒரு பழி உணர்ச்சியோடு பார்ப்பது, ஒரு கோபத்தோட பிறரை அழிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடையே பார்ப்பாங்க. அதுவே வந்து நேர்மையாக இருக்கிறவங்க பிறரை அழிச்சிடக்கூடாது, பிறரை அழிந்து விடக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அதுவே வந்து நேர்மை இல்லாதவங்க பிறரை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே பார்த்துட்ருப்பாங்க. பிறரை அழிக்கலாம், யாருடா நம்மகிட்ட சிக்குவாங்க அவங்கள வந்து நம்ம அழிக்கலாம், அவங்கள ஏமாற்றலாம், அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கலாம், அப்படி ஏதோ ஒரு வகையில் பிறரை வந்து பிறருடைய வாழ்க்கையை சீரழிக்கலாம் அப்படி கூட அவங்க நினச்சி பார்ப்பாங்களா. அந்த பார்வை தான் நோய்கள் வருவதுக்கு காரணம். மனுஷங்களை பார்க்கும்போது நீ கோபத்தோடையும் பழி உணர்ச்சியோடையும் பிறரை அழிக்க வேண்டும் என்கிற உணர்ச்சியோடையும் நீ பார்க்குற அப்படின்னா, நீ உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், இப்படி நீ பார்க்குறவங்கள எல்லாத்தையும் அப்படியே பார்க்குற அப்படின்னா, இந்த சமூகத்தையும் நீ அப்படி பார்க்குற, இந்த மக்களையும் அப்படியே பார்க்குறன்னா, அதுதான் உனக்கு நோய்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் நோய்கள் வந்து அப்படி தான், அதுதான் வன்முறை உணர்ச்சிங்கிறது. வன்முறை உணர்ச்சின்னா என்னென்னா, அழிக்கின்ற நோக்கத்தோடு, அழிக்கின்ற உணர்ச்சி தான் வன்முறை உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி தான் வன்முறை உணர்ச்சி. அதனால் வன்முறை உணர்ச்சியோடு பார்க்கக்கூடாது. அதாவது குற்றவாளிகளைப் போல் இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது. இந்த குற்றவாளிகள் எப்படி பார்ப்பாங்க, குற்றம் செய்கிறவர்கள் எப்படி பார்ப்பாங்க, குற்றம் என்பது அழிக்கின்ற ஒரு செயல் தானே குற்றம். அப்போ அழிக்கின்ற நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. ஒரு குற்றவாளி போல் இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது, ஒரு குற்றவாளி போல் இந்த மக்களை பார்க்கக்கூடாது, உறவினர்களை, நண்பர்களை பார்க்கக்கூடாது. மனுஷங்களை பார்க்கும்போது ஒரு குற்றவாளி போல் பார்க்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பார்க்குற பார்வை தான் பெரும்பாலும் இப்போ மனுஷங்கிட்ட இருக்கிறதுனால தான் அதுதான் நோயாக மாறுகிறது. அப்போ நரம்புகளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அது ஒரு நரம்புகளில் வந்து ஒரு தளர்ச்சி ஏற்படுத்திடும். ஒரு குற்றவாளிகளைப் போல் இந்த உலகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குற்ற உணர்வோடு இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா, பிறரை அழிக்க வேண்டும், அவமானப்படுத்தணும், ஏமாற்றணும், பிறருடைய பொருள் பணத்தை பிடுங்கி கொள்ள வேண்டும், திருட வேண்டும், கொள்ளையடிக்கணும், அப்படி அந்த மாதிரியான நோக்கத்தோடையே ஊழல் பண்ணணும், லஞ்சம் வாங்கணும், அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது பிறரை கெடுக்கணும் அப்படிலாம் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, அதுதான் வந்து நரம்புகளுக்கு ரொம்ப சோர்வை ஏற்படுத்தும், தளர்ச்சியை ஏற்படுத்தும், நரம்பு மண்டலம் தளர்ந்து போகும். அதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் நல்லவங்களாக நம்ம வந்து பிறருக்கு ஒரு குற்றவாளியை போன்று பார்க்காமல் பிறரை நேர்மையாக பார்த்துட்டிங்கன்னா, நேர்மையாக இருந்து விட்டால் உங்கள் பார்வையே மாறிடும். நீங்கள் நேர்மையானவராக இருந்து இந்த உலகத்தை பார்க்கணும், இந்த மக்களை பார்க்கணும், மனுஷங்களை பார்க்கணும். அப்போ வந்து பிறரை ஏமாற்றக்கூடாது, பிறரும் நம்மளை ஏமாற்றிடக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நரம்பு மண்டலம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். யாரையுமே நீங்கள் எதிரியாவோ அழிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் சும்மா பார்ப்பீங்க. அப்போ தான் சும்மா பார்ப்பீங்க, அதுதான் ஓய்வு. அப்படியே அமைதியாக பார்ப்பீங்க இந்த உலகத்தை. யாரையும் நம்ம ஏமாற்றிடக்கூடாது, நம்மளால் யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, பிறருக்கு நாம் சிறு இடையூறு கூட செஞ்சிடக்கூடாது, நம்மளால் மற்றவங்க துன்பம் அனுபவித்து விடக்கூடாது, அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தை பார்க்கும்போது நமது நரம்பு மண்டலம் அமைதியாக இருக்கும், அந்த நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கும், அது தளராது. வன்முறை உணர்ச்சி என்பது நரம்புகளில் ஏற்படாது. நமக்கும் அதாவது பிறருக்கும் பிற உயிர்களுக்கும் அப்படி தான். நீ ஆடு மாடு கூட பார்க்கும்போது நீ வந்து அமைதியாக பார்க்கணும், அதுவும் ஒரு உயிரினம் தான், அப்படி பார்க்கணும். நீ ஒரு நல்ல மாமிசம் சாப்பிடுகிற ஒருத்தர் என்ன பார்ப்பார், ஒரு முயலை பார்த்தா இதை சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் பார்ப்பார். இதை சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. கொழுன்னு ஒரு பன்னியை வந்து மாமிசம் சாப்பிடுகிறவர் பார்த்தா என்ன எப்படி பார்ப்பார், இதை வந்து சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, அப்படி தான் பார்ப்பார். அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. பிற உயிரினங்களையும் பார்க்கும்போது அவைகளுக்கும் நம்மளால் எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் பார்க்கணும், அமைதியாக பார்க்கணும். ஒரு உயிரினத்தை பார்க்கும்போது ஒரு கோழியை பார்க்குறீங்க, நல்லா விடக்கோழி சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமிசம் உண்ணுறவங்க அப்படி தான் பார்ப்பாங்க.
ஒரு மீனை பார்த்தா சரி அதை வந்து நீ வந்து ஒரு உயிர், நம்மளை மாதிரி ஒரு உயிர், அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்மளை மாதிரி ஒரு கனவுகள் அதுக்கும் இருக்குது, வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த பூமியில் ஒரு அவகாசம், அப்படி பார்க்கணும். அதை ஒரு பிற உயிரினங்களை பார்க்கும்போது கூட அதை ரசிக்கணும். அதுவே மாமிச உண்ணிகள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, மாமிசம் சாப்பிட்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அதை வந்து சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், இந்த மாடு நல்ல மாடு, இதை வந்து அறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு முயலை பார்த்தா அப்படி தான் பார்ப்பாங்க. ஒரு புறாவை பார்த்தா என்ன கணம் என்ன கணம், இன்றைய தினம் இதை பொறுத்து சாப்பிட்டு விட வேண்டும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, அவைகளுக்குள்ளும் அன்பு இருக்கிறது. அந்த மாதிரி அன்போடு அதை பார்க்கணும். அழிக்கின்ற நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. அந்த பார்வை தான் நம்மளே அழிச்சிரும். பிறரை அழிக்கின்ற, பிற உயிரினங்களை அழிக்கின்ற நோக்கத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்வை உங்களையும் அழித்து விடும், பிறரையும் அழித்து விடும். அதுதான் இந்த உலகத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த உலகத்தில் மனுஷங்களையும் பார்க்கும்போது அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே பார்க்குறாங்க. அழிக்கணும், ஏமாற்றணும், எப்படியாவது அவங்ககிட்ட பணத்தை பிடிக்கணும், அப்படி ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுமாதிரி பெண்களை அடிமைப்படுத்தணும், நம்முடைய அடிமைகளாக அவர்களை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி நோக்கத்தோடையே அப்புறம் பிற உயிரினங்கள் ஆடு மாடெல்லாம் பார்க்கும்போது அது நல்ல குறும்பாடு வச்சு சாப்பிட்றலாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு, அந்த மாதிரி எனக்கு ஈரல் கொடுங்க, அதை கொடுங்க, இந்த மாதிரி சிந்தனை இருக்குது பார்த்திங்களா. அழிக்கின்ற நோக்கத்தோடையே பார்க்குறது. அதை அழித்து நாம் சாப்பிட்றணும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மாதிரியான பார்வை தான் நம்மளையும் அழிக்கும், மற்றவங்களையும் அழிக்கும், இந்த உலகத்தையும் அழிச்சிரும். அப்படி தான் இந்த உலகம், இயந்திர அறிவியல் உலகம் என்பது அழிக்கின்ற நோக்கத்தோடு வாழ்கிற மக்கள் வாழ்கிற உலகம்தான் இயந்திர அறிவியல் உலகம். அதனால் வாழ்க்கையில் இந்த பார்வையை முதல்ல நம்ம பாதுகாக்கணும், மாற்றணும். மனுஷங்களாக பார்க்கணும், மிருகமாக பார்க்கக்கூடாது, ஒரு பேய்களை போல் பார்க்கக்கூடாது, அழிக்கின்ற நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது, அழிக்கின்ற நோக்கத்தோடு பேசுவது, செயல்படுவது, இந்த வாழ்க்கை முறை தான். அழிக்கின்ற நோக்கத்தோடையே வாழ்வது. பிறரை அழித்தால்தான், பிற உயிரினங்களை அழித்தால்தான் நாம் வாழ முடியும், நாம் உயிரோடு வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த தவறான நம்பிக்கை, அதை முதல்ல அழிச்சிட்டு நாமளும் வாழணும், பிற உயிரினங்களும் வாழணும். நமக்கு இடையூறு தருகிற உயிரினங்களை தான் நாம் அழிக்கணும். நாம் வாழ்வதை எந்த உயிரினம் தடுக்கிறதோ, நம்மை கொல்ல வருகிற உயிரினங்களை தான் நாம் அழிக்கணுமே தவிர, நமக்கு எந்த விதத்திலும் இடையூறு தராத எந்த ஒரு உயிரினத்தையும் நீங்கள் அழிக்கக்கூடாது. அந்த மாதிரி உலகத்தை பார்க்கும்போது ஒரு பொறுப்புணர்வோடு பார்க்கணும். ஒரு பார்வைக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. நீங்கள் அழிக்கின்ற நோக்கத்தோடு பார்த்தீங்க, உங்களையும் அது அழிச்சிரும், மற்றவங்களையும் அழிச்சிரும். அதுதான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம அழிவை நோக்கி போகிறோன்னா அந்த பார்வை தான் நம்ம மனுஷங்களை அழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பார்வையை முதல்ல மாற்றணும்.